இப்போ வாட்ச் சுற்றி கட்டுறதுக்கு ரெடி ஆச்சு. வாட்ச் சுற்றி இப்போ கழுத்துக்கு ரெடி ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ உங்களுக்கு பிறந்த நாள் அதுவுமா இவ்வளோ வேலைன்னா நாளைக்கு வந்து அமாவாசை. நாளைக்கு நாளைக்கு நான் சுத்த மாட்டேன். லீவு அதனால தாங்க இந்த கஷ்டம் இல்லைன்னா பாருங்க. தனியாக வார்ப்பு எப்படி கழட்டுறது ஒருத்தர் கேட்குறீங்க. இது எப்படின்னா இந்த மாதிரி தாங்க நான் ஒருத்தையும் செய்யறது. பாருங்க இது லாஸ்ட் அணி. இது வந்து சுத்தம் பண்ணுற அணிங்க. மார்க் வந்து தறியில் அச்சு போனச்சு முன்னாடி இது வந்து சுத்தம் பண்ணுற அணி. அதனால இந்த புனைக்கிற அணி கூடிய பக்கத்தில் இந்த அணி போடணும் அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரே ஆளில் செய்யறதுன்னு பாருங்க. இப்போ மார்க் வந்து சந்தத்தை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. கல்ற பக்குவம் இப்போ வந்து இது ஆமா இதை எடுத்துடணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த நிறுத்திட்டு இது சல் வச்சுதான் அந்த லூஸ் வைக்கணும். ஆமா அதை எடுத்துடணும். இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் டைட் வச்சு பழைய அதை எடுத்து விட்டு டைட் வச்சு இப்போ போய் அங்கே அழுத்துங்க. இது இப்போ மேலே வந்துருச்சு. இல்லைன்னா இடம் வந்து கட்டாயி போயிடும். நம்ம அப்படியே அங்கே இருக்கவே கலத்துறோம்னா எல்லாம் மிச்சிட்டு ஓடி போயிடும். அதை பார்த்துக்கணும். இருந்து தனியாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு அனுப்பி டைட் பத்தலை. இன்னும் கொஞ்சம் டைட் வச்சுக்கணும். ரெண்டாவது புனைக்கிற அணி போடணும். இப்போ வந்து இது புனைக்கிற அணி. இதுல மெயின் நாம் பார்க்க வேண்டியது இதுல வந்து கண்ட தண்ணி ஒரு சில வாரத்துல வந்துருங்க 100 இல்லையா அப்படி வந்துட்டு அச்சு புனைக்க முடியாது. அதனால நம்ம இதை சேஃப்டியா பாத்துக்கணும். இதுல பாருங்க நல்ல அணி. இது வந்து நல்ல அணி. ஈஸியா ஒரு ஆளும் செய்யலாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தரே செய்யலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் மெயின் அணி. இதுதான் மெயின் அணி இந்த வார்ப்புக்கு. இதை நம்ம பத்திரமா சேஃப்டியா போட்டுக்கணும். அப்புறம் அணி போட்டாச்சு. இதனால இறுக்கி முடிச்சுக்கணும். இப்போ நம்ம எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு டைம் போட்டோம் செக் பண்ணிக்கணும். விட்டுட்டாலும் வீணா போயிடும். விட்டுட்டு அவ்வளோதான். வழியே இல்லை. ஒரு டைமுக்கு 3 டைம் செக் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் போட்டோமா அப்படின்ட்டு.